நீங்க பேசும்போது நான் பேசுனேனா? நீங்க பேசும்போது நான் பேசுனேனா? நான் பேசும்போது நீங்க குறுக்க எடுக்காதீங்க. நீங்க ஒரு டைம் வாங்கி பேசுங்க. திமுக இதுவே வேலையை செஞ்சுட்டு இருக்கு. உங்களிடம் பேசுவதற்கு எந்த இதுவுமே இல்ல. அதனால நீங்க என்ன வேணாலும் பண்ணலாம் சார். இருங்க, நீங்க நான் பேச ஒரு நிமிஷம். உங்க காவல்துறை அறிவுரைப்படி அவர் நடந்துக்கிட்டாரு. உங்க காவல்துறை என்ன அறிவுரை சொன்னாங்களோ அதுபடி நடந்துக்கிட்டாரு. திருச்சியில தான் எங்களுடைய இரண்டாம் கட்ட தலைவர்கள் எல்லாமே திருச்சியில தான் இருந்தாங்க. அடுத்த 3 நாள் திருச்சியில தான் இருந்தாங்க. உங்க காவல்துறை என்ன அறிவுரை சொன்னாங்களோ அதை தான் கேட்டோம். உங்க மாவட்ட உங்க ஐஏஎஸ் என்ன சொன்னாரோ அதை தான் நாங்க கேட்டோம். உங்க ஐபிஎஸ் என்ன சொன்னாரோ அதை தான் நாங்க கேட்டோம். தமிழக வெற்றி கழகம் சிபிஐ விசாரணை கோருவது என்பது எதற்காக என்றால் தற்பொழுது அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியை நோக்கி நகர்ந்திருக்கிறார்கள். பல பேட்டிகள்ல நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். முதல் மாநாடே விக்கிரவாண்டியில பாரதிய ஜனதா கட்சியோட துணையோடு நடத்தப்பட்டது. தமிழக வெற்றி கழகம் என்பது பாரதிய ஜனதா கட்சியினுடைய பி டீம் என்பதால் அந்த பி டீம்ங்கிறத நிரூபிக்கிறதுக்கு தான் இப்ப தமிழக வெற்றி கழகமே சிபிஐ விசாரணை கோருது. ஏன்னா சிபிஐ யார் கையில இருக்கு? ஒன்றிய அரசு கையில இருக்கு. ஒன்றிய அரசு கையில் இருக்கும் பொழுது அவர்களுக்கு சாதகமாக ஏதாவது பெறலாம் என்று நினைக்கிறார்கள். ஏன்னா அஸ்ராகாருக்கு தலைமையிலான சிறப்பு புலனாய்வு குழு விசாரித்தால் விஜய் தாமதமாக வந்தது, அங்கு ஏற்பாட்டாளர்கள் குடிநீர் ஏற்பாடு செய்யவில்லை, அவர்களுக்கு இயற்கை உபாதைகள் செல்வதற்கு வழிவகைகள் செய்யப்படவில்லை, அவர்கள் மூச்சு விடுவதற்கு கூட வழிகளில் எந்த இதையும் விழா ஏற்பாட்டாளர்கள் செய்யவில்லை. அது மட்டுமல்ல, 41 பேர் இறந்து கொண்டிருக்கும் பொழுது விஜயும் தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த பொறுப்பாளர்களும் தப்பி ஓடியது பெரும் மனித குற்றம். யாருமே இந்த மாதிரி ஒரு தவறை செய்ய மாட்டாங்க. அந்த சூழல்ல தான் இவங்க சிபிஐ கேட்கிறாங்க. என்னுடைய அனுமானம் நிச்சயமாக உச்ச நீதிமன்றம் தற்பொழுது சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடாது, அந்த மனு தள்ளுபடி செய்யப்படும். ஓகே, தமிழக வெற்றி கழகம் பாரதிய ஜனதா கட்சியை நோக்கி செல்கின்றது என்பதற்கு தான் இந்த சிபிஐ விசாரணை ஒரு முன்னோட்டம். சரி, ரைட். திரு கந்தசாமி, இதில் தாவேக்க பி டீமாக, பிஜேபியினுடைய பி டீமாக பாஜகவை நோக்கி நகர்கிறது. அதனுடைய அடிப்படையில் தான் இந்த விஷயத்தை நோக்கி நகர்றாங்க. இது உயர்நீதிமன்றம் போட்டிருக்கக்கூடிய எஸ்ஐடி, இது தமிழக அரசு போட்டிருந்தா கூட நீங்கள் சொல்கிறதன் அடிப்படையில் எங்கேயாவது ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதெல்லாம். ஏன்னா தமிழக அரசுடைய அதிகாரிகள் இவங்க இருக்காங்க அப்படிங்கிறதுனால அந்த இடத்தை நோக்கி நகரலாங்கிறது இருக்குது. ஆனால் அந்த ஆப்ஷனே இல்லை. பிஜேபி நோக்கி நகர்வதால் தான் இப்படி ஒரு கேள்வியை, இப்படி ஒரு விஷயத்தை நோக்கி நகர்கிறார்கள் என்று ஒரு குற்றச்சாட்டினை அவர் வைத்திருக்கிறார். இல்லை, திமுகவில் இதை தவிர வேறு என்ன சொல்லுவாங்க? ஏன்னா எப்போதெல்லாம் தமிழகத்தில் 3ஆவதாக ஒரு கட்சி எம்ரேஜ் ஆகுதோ அப்போ ஃபுல்லாக அவங்க சொல்கிறது இவங்க பிஜேபியோட பி டீம். இது என்றைக்குமே சொன்னது. ஏற்கனவே பி டீமாக இருந்த கமலஹாசன் இப்போ அவங்க கூட தான் இருக்கிறாங்க. இவர்கள் திமுகவுக்கு வேறு எதுவுமே கிடையாது. ஏன்னா கடந்த 10 ஆண்டுகளாக பிஜேபியை எதிர்க்கிறவங்க நாங்கள் மட்டும்தான், பிஜேபியோட எதிர் ஓட்டு எங்களுக்கு மட்டும்தான் வரணும், அதனால் வேற யாராச்சும் அந்த எதிர் ஓட்டை எடுக்கணும் அப்படின்னு வந்தால் பிஜேபி முத்திரை குத்த வேண்டியது இவருடைய வழக்கம். ஏனென்றால் இவர்களுடைய சாதனையை சொல்லி என்றைக்குமே இவர்கள் ஓட்டு கெட்டதே இல்லை. அதிகபட்ச சாதனை இவங்களுக்கு 1000 ரூபா கொடுத்தேன், அவங்களுக்கு 1000 ரூபா கொடுத்தேன், அதுக்கு 1000 ரூபா கொடுத்தேன், பெங்கு பஸ் விட்டேன், அவ்வளோதான். இதுவரை லட்சக்கணக்கான கோடிகளை கடன் வாங்கி இலவச காசு கொடுக்கறதையும் இல்லை சம்பளம் போடுறதையுமே செஞ்சுக்கிட்டு இருக்காங்களே தவிர அடிப்படையாக கட்டமைப்புக்கு எந்த கடனையும் வாங்கி அவங்க இன்வெஸ்ட் பண்ணதே கிடையாது. கடன் வாங்கினா இன்வெஸ்ட் பண்ணணும், இன்வெஸ்ட் பண்ணி அதன் மூலமா வளர்ச்சி ஏற்படுத்தணுமே தவிர திமுக அந்த மாதிரி எதையுமே இதுவரை செஞ்சதில்லை, செய்வார்கள் என்ற நம்பிக்கை மக்களிடம் இல்லை. அதனால பிஜேபி பீட்டும் குத்துறதை விட்டுட்டு திமுக மக்களுக்கு ஏதாச்சும் உருப்படியா செய்யற வேலையை பார்க்கணும். அது மட்டும் இல்ல, நீங்க பேசும்போது நான் பேசினேனா? நீங்க பேசும்போது நான் பேசும்போது நீங்க குறுக்க எடுக்காதீங்க. நீங்க ஒரு டைம் வாங்கி பேசுங்க. திமுக இதுவே வேலையை செஞ்சுட்டு இருக்கு. உங்களிடம் பேசுவதற்கு எந்த இதுவுமே இல்ல. அதனால நீங்க என்ன வேணாலும் பண்ணலாம் சார். இருங்க, ஒரு நிமிஷம் நான் மீண்டும் உங்களுக்கு அனுமதி கொடுக்குறேன். நீங்க அவகாசம் கொடுக்க, நீங்க பேசுங்க. ஒரு நிமிஷம். இது மட்டும் இல்ல, இந்த வழக்குகளை மட்டும் பாருங்க. இந்த வழக்கு நிலையில பார்த்தா கூட திமுக கிட்னி திருட்டு வழக்கு எஸ்ஐடி போட்டாங்களே, எஸ்ஐடி 50 நாளா எதுவும் பண்ணல. எதுவும் பண்ணாம இப்ப அப்பீலுக்கு போயிருக்காங்க. கேட்டா 2-1 இல்லாம இன்னைக்கு வழக்கு போட்ட எஸ்ஐடில கூட 2 விஷயம் நடந்திருக்கு. ஒன்னு, சென்னை பெஞ்சில ஒரு எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணிருக்காங்களே, அது எஸ்ஓபிக்காக போட்டது. எஸ்ஓபி ஃபார்ம் பண்ணணும்னு போட்டதுல எஸ்ஐடி போட்டிருக்காங்க. இதுவும் எப்படின்னா, அந்த தினேஷ் அவர்கள் ஒரு மனுவை இங்க தமிழக அரசுக்கு கொடுக்கிறாரு, அதன் மேல நடவடிக்கை எடுக்க சொல்லிதான் அந்த இதுவே ரிட்டன் ஃபைல் பண்ணியிருக்காரு. அதில் பார்த்தீங்கன்னா 30ஆம் தேதி கொடுத்துருக்காரு மனு, கொண்டு போய் சேரவே இல்லை. அதுக்கு முன்னாடி
27ஆம் தேதி கொடுத்தது 30ஆம் தேதி கோர்ட்டுக்கு வந்துருச்சு. அதை வந்து விசாரிச்சிருக்க வேண்டாமா? இல்ல அந்த இடம் வரும்போது அரசு வழக்கறிஞர் வந்து இன்னும் இப்பதான் கொடுத்திருக்காங்க, இல்ல இன்னும் கொண்டு போய் சேரவே இல்லை அந்த அரசு அதிகாரிட்ட, அதெல்லாம் சொல்லியிருக்கணும்ல. அது மட்டும் இல்ல, ஏற்கனவே எஸ்ஓபிக்கு நாங்க ஆகஸ்ட் மாசமே தாவேகா சார்பா ஒரு பெஞ்சில் விசாரணை நடந்துகிட்டு இருக்கு. இது இல்லாம மதுரை பெஞ்சிலையும் இப்ப எஸ்ஓபிக்கு வரும்போது மதுரை பெஞ்சில் என்ன சொன்னாங்கன்னா, இது சம்பந்தமா ஏற்கனவே ஒரு பெஞ்சில் இருக்கு, நீ இது அது கூட போய் அட்டாச் பண்ணிக்கோங்க, அதுல போய் விசாரிக்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ இந்த மனுவும் அது கூட தானே அட்டாச் ஆயிருக்கணும். இவர்கள் என்னன்னா எல்லா இடத்துலயும் விசாரணை நடக்கட்டும், ஏதாச்சும் ஒரு இடத்துல நமக்கு சட்ட ரீதியாகவோ இல்ல பொலிட்டிக்கலாவோ ஒரு ஸ்டேட்மெண்ட் கிடைக்கும், அதை பயன்படுத்தலாம், மக்கள் மத்தியில அதை பரப்பலாம் தான். மதுரை ஹைகோர்ட்ல இந்த அரச தலையில குற்ற மாதிரி 10 கேள்வி கேட்டிருக்கிறாங்க அந்த நீதிபதிகள். அதை பத்தி எங்கேயுமே லீக் ஆகல. ஆனால் சென்னையில மதுரையில அரசாங்கத்தோட ஒரு நிமிஷம் அனுமதிங்க சார். சரி, ஒரு நிமிஷம். தாவேக தலைவர் விஜய்க்கு தலைமை பண்பு இல்ல சென்னையில யார் சொன்னது? சென்னையில நீதிபதி செந்தில்குமார் அவர்கள் நீதிபதி சொன்னார். ஆமா, அது நீதிமன்றம் தான் சொல்லிக்கிறேன். அது நீதிமன்றம் தானே சார் சொல்லுச்சு. சார் நீதிமன்றம் சொல்லட்டும் சார். வழக்கு வந்து 3 இடத்துல விசாரிக்கணும்னு அவசியம் இல்ல. இவங்க 3 இடத்துல பிளான் பண்ணி தான் பண்றாங்க. இதுவுமே செட்டப் பண்ணி டிஸ்கிரிஷனரி ஆஃப் தி கோர்ட். நீங்க எப்படி சார் இங்க பண்ண முடியும் அங்க பண்ண முடியும் எப்படி நீங்க சொல்றீங்க? கோர்ட்ல அந்த அரசு வழக்கறிஞர் சொல்லணும் சார். இதே வழக்கு வந்து மதுரை பெஞ்சில நடக்குது, அரசு வழக்கறிஞர் ஒன்னு சொல்லணும். இன்னொன்னு, இவங்க அந்த தினேஷ் அவர்கள் அரசுக்கு கொடுத்திருக்க பெட்டிஷன் இன்னும் அரசுக்கே போய் சேராம எப்படி நடவடிக்கை எடுக்க சொல்லி நீங்க வந்து மனு தாக்கல் பண்ணலாம்? இது எல்லாமே மிஸ்லீட் பண்ணிருக்காங்க. கோர்ட்டையே இவங்க மிஸ்லீட் பண்ணிருக்காங்க. இதனாலதான் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா மதுரையில அரசாங்கத்தோடைய தப்பையும் அந்த நீதிபதி சுட்டி காட்டினாங்க. அது வெளியிலவே வரல, ஏன்னா அது பொலிட்டிக்கலா இவங்களுக்கு பேக் ஃபயர் ஆகும். சென்னையில விஜய் அவர்களுடைய தவறு அப்படின்னு இந்த நீதிபதி சொல்றாரு. இது வந்து பொலிட்டிக்கலா இவங்களுக்கு கெயின் ஆகுது. உடனே இதை எல்லா அவர்கள் சார்ந்து எல்லா நியூஸ்லயும் போட்டு இதை வச்சு பொலிட்டிக்கல் கெயின் பண்றாங்க. என்னனாலும் இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்துக்கு நாங்க அணுகி இருக்கோம். உச்ச நீதிமன்றத்தில் நியாயம் கிடைக்கும் அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. இவர்களுடைய எல்லாத்தையுமே பொலிட்டிக்கலா ஓட்டா பார்க்குறவங்களுக்கு இதெல்லாம் அப்படித்தான் செய்வாங்க அப்படிங்கிறத நாங்கள் நம்புறோம். ஏன்னா இவர்கள் பிஜேபி எதிர்ப்பு அப்படின்னு மட்டுமே ஓட்டு வாங்கி இதுவரை தமிழகத்தில் சர்வே ஆகிட்டு இருக்காங்க. ஆதவ் அர்ஜுன் அவர்கள் டெல்லியில் முகாமிட்டு காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர்களை சந்தித்து பேசுவதாக ஒரு செய்தி வந்து கொண்டிருக்கிறது. அது உண்மையா? இல்லை சார். ஆதவ் அர்ஜுன் அவர்கள் ஏற்கனவே கூடைப்பந்துல ஒரு நேஷனல் ஹெட்டா இருக்கு. அதெல்லாம் விஷயம் இல்ல, பொலிட்டிக்கலா இருக்காங்கறத கேள்வி. அவர் மத்த விஷயங்களுக்காக போயிருக்காரு. அது சார்பா அங்க போயிருக்காரு. அதுக்காக தான் போயிருக்காரு. வேற எந்த இதுவும் கிடையாது. விஜய் பேசுறதே வந்து அந்த டோன்ல இருந்து பேசுறதா ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறார். இல்ல சார், இவர் நாங்க எப்படி போராட்டம் பண்ணோம்னு ஃபர்ஸ்ட் இவங்க சொல்ல வேணாம் சார். சார் நாங்க வந்து விஜய் சொன்னத சொல்றேமா? நீட்டுக்கு அதுக்கப்புறம் தமிழக அரசுக்கு கல்வி கட்டணம் கொடுக்கல அப்படிங்கறதையும் அவர் கேட்டிருக்காரு. மத்திய அரசு எப்போதெல்லாம் தமிழகத்துக்கு எதிராக செயல்படுதோ அப்பவும் நம்ம குரல் கொடுத்திருக்கோம். அது இல்லாம மத்திய அரசோட அந்த கொள்கைக்கு எதிராக, அதாவது பாஜகவோட கொள்கை எதிரின்னு சொல்லி அந்த கொள்கைக்கு எதிராகவும் நாங்க எல்லா மேடையிலையும் பேசியிருக்கிறோம். இதுதான் நாங்கள் செய்தது. இது வந்து இவர் போராட்டம் பண்ணியா, தெருவுக்கு வந்தியா, அது பண்ணியா, இது பண்ணியான்னு கேட்கிறாரு. நான் ஒன்னே ஒன்று சொல்லிக்கிறேன். முன்னாடி வந்து நடந்து வந்தோம், அடுத்து சைக்கிள்ல வந்தோம், பைக்ல வந்தோம். இந்த மாதிரி பலவிதமான டிரான்சாக்ஷன் அதுலயே நடந்துகிட்டு இருக்கு. அதே மாதிரி தான் இன்னைக்கு நம்மளுடைய போராட்டங்கிறது சார் சொன்ன மாதிரி நம்ம செய்தியை கொண்டு போய் எவ்வளவு தூரம் எல்லா மக்கள்கிட்டையும் சேர்க்கிறோம், அவேர்னஸ்னா எல்லாத்தையும் எப்படி கொண்டு போய் சேர்க்கிறோம் அப்படிங்கிறது தான் போராட்டமே தவிர, போராட்டங்கிறது சும்மா ஒரு முட்டுச்சந்தில கொடுத்துருவாங்க, அந்த முட்டுச்சந்தில 10 பேர் கத்துறத 50 போலீஸ் பார்த்து அது பேட்டி கொடுக்கறது ஓகே இல்ல சார். இப்ப திரு ராமசையன் ஒரு கேள்வி வச்சார். திருச்சியில தங்கி இருந்து ஒரு ஆறுதல் சொல்லி தன்னுடைய 2ஆம் கட்ட தலைவர்களே அவர் அந்த இடத்துக்கு போய் அவர் ஆறுதல் சொல்ல வந்திருக்கலாமே. இந்த வீடியோ கால் பேசி இருக்கிறவர்கள் வந்து ஒரு 5 நாட்களுக்கு முன்னாடி பேசியிருந்தார், ஒரு 2 நாளைக்கு முன்னாடி பேசி இருந்திருக்கலாமே அப்படிங்கிற கேள்வி வந்து எல்லா தளத்திலும் எழுகிறது. இதுக்கு சொல்றேன், அதாவது இந்த 7 நாள்ல திமுக, தமிழக அரசு, அதிகாரிகள், மீடியா, சமூக செயற்பாட்டாளர்னு திமுகவுக்கு மட்டும் வரிஞ்சு கட்டிக்கிட்டு வர்ற ஒரு கூட்டம். அது இல்லாமல் நாங்கள்லாம் வந்து அரசியல் விமர்சகர்கள் இல்லை பத்திரிகையாளர்கள் சொல்லிக்கிறவங்க இந்த மாதிரி, அதுக்கப்புறம் ஐடி விங், அவங்களுடைய ஐடி விங், பெய்டு யூடியூபர்ஸ், இந்த மாதிரி ஒரு பெரிய எக்கோசிஸ்டம் விஜய் அவர்களுக்கு எதிராக, இந்த ஒரு மனுஷனுக்கு எதிராக இந்த கூட்டணி கட்சிகள், இந்த ஒரு மனுஷனுக்கு எதிராக இவ்வளோ ப்ரெஷர். அவர் ஒருத்தர் தான் அதை எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு இந்த 7 நாள் 27/9/2025 அன்றைக்கு விஜய் பொறுப்பற்ற முறையில் நடந்து கொண்டதால் பொறுப்பற்ற முறையில் நடக்கல சார். உங்க காவல்துறை அறிவுரைப்படி அவர் நடந்துகிட்டாரு. உங்க காவல்துறை என்ன அறிவுரை சொன்னாங்களோ அதுபடி நடந்துகிட்டாரு.
திருச்சியில தான் எங்களுடைய 2ஆம் கட்ட தலைவர்கள் எல்லாமே திருச்சியில தான் இருந்தாங்க. அடுத்த 3 நாள் திருச்சியில தான் இருந்தாங்க. உங்க காவல்துறை என்ன அறிவுரை சொன்னாங்களோ அதை தான் கேட்டோம். உங்க மாவட்ட இல்ல உங்க IAS என்ன சொன்னாரோ அதை தான் நாங்க கேட்டோம். உங்க IPS என்ன சொன்னாரோ அதை தான் நாங்க கேட்டோம். விஜய் அவர்கள் அங்க இருக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னதுனால வந்துட்டாரு, இங்க இருந்து கண்காணிச்சாரு. அதை மீறி நம்மளை பார்க்க வந்த கூட்டம், நம்மளுடைய ரசிகர்கள் அங்க ஒரு 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 விஷயம் நடக்கும்போது அவர் அதுல அதிர்ச்சியில இருக்காரு. சார் பக்கத்து வீட்டுல பிரச்சனைனா நம்ம போய் சரி பண்றதெல்லாம் இல்ல, அவங்களுக்கு போய் நிக்கிறதோ அதெல்லாம் ஈஸி சார். சொந்த வீட்டுல பிரச்சனை அப்படிங்கும் போது அதை தாங்குறதும் அந்த அதிர்ச்சியும் பேரதிர்ச்சி, அதுல இருந்து வெளிவரணுங்கிறது பெரிய கஷ்டம். எத்தனை நாளைக்கு அதையே பேசிக்கிட்டு இருக்கீங்க? பாதிக்கப்பட்ட மக்கள்கிட்ட போய் நீங்க கேளுங்க, விஜய் செய்தது கரெக்டா தப்பாங்கிறத. இன்னும் எத்தனை நாளைக்கு இதே பூவை சுத்திக்கிட்டு இருப்பீங்க?